ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணே உனக்காக நான் ஒரு மனநல ஆலோசகரா இந்த ஹாஸ்பிட்டல்ல பணியாற்றிட்டு இருக்கிறேன். கண்ணே உனக்காக அப்படின்னா 1ல இருந்து 100 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களோட அன்போடையும் அக்கறையோடையும் பேச வந்திருக்கேன். மனம் நலம் சார்ந்த இந்த துறையில பலவிதமான பிரச்சனைகளோட நம்ம இருந்தாலும் இந்த பரிதவிக்கிற மனங்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய மாட்டோமா அப்படின்னு மனசு ஏங்கும். பலதரப்பட்ட பெண்கள் அப்படின்னு பார்த்தா, கணவனால கைவிடப்பட்ட பெண்கள், டிவோர்ஸ் ஆனவங்க, கணவன் இறந்தவங்க, புரியாத உறவுகள்ல சிக்கி தவிக்கிற பெண்கள், டீனேஜ் உணர்வுகள்ல சிக்கி தவிக்கிற பெண்கள், தற்கொலைக்கு தள்ளப்படுற பெண்கள், இப்படிங்கிற பலவிதமான பெண்கள் தன்னோட கொந்தளிக்கிற பிரச்சனைகளோட வரும்போது ஆலோசனை சொல்றதையும் தாண்டி அவங்க மேல ஆள் மனசுல ஒரு அக்கறை வரும். அதனோட வெளிப்பாடுதான் இது. இதுல மனசை எப்படி இளமையா சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறிய முன்னோட்டம். இது ஒரு பொதுவான கிரைட்டீரியா. இதை தாண்டி என்னோட ஆர்வம் டெவலப்மெண்டல் சைக்காலஜில தான் எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட். டெவலப்மெண்டல் சைக்காலஜி அப்படின்னா மனுஷங்களுக்குரிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வளர்ச்சிக்குரிய பல்வேறு காலகட்டங்கள், ப்ரீநேட்டல் கரு உருவானதுல இருந்து வெளியில வர வரைக்கும், இன்ஃபான்சி 2 வாரங்கள் வரைக்கும், பேபிஹுட் 2 வாரத்துல இருந்து 2 வயசு வரைக்கும், ஏர்லி சைல்ட்ஹுட் 2ல இருந்து 6 வயசு வரைக்கும், லேட் சைல்ட்ஹுட் 6ல இருந்து 12 வயசு வரைக்கும், பியூபர்ட்டி அண்ட் அடலசன்ஸ் 12ல இருந்து 14 வயசு வரைக்கும், அடலசன்ஸ் 14 to 18 வயசு, அடல்ட்ஹுட் 18 to 40 வயசு, மிடில் ஏஜ் 40க்கு மேல, ஓல்ட் ஏஜ் 40 to 60 வயசு இருக்கிற மிடில் ஏஜ்க்கு அப்புறம் ஓல்ட் ஏஜ், ஜெரியாட்ரிக் சைக்காலஜி 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பத்தி படிக்கிறது. டெவலப்மெண்டல் சைக்காலஜியில ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது உடம்பும் மனசும் பக்குவப்படணும். ஒருவேளை அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பக்குவப்படாம போயிட்டோம்னா அதனால வர பிரச்சனைகள் அதிகம். இது ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி. இது பொதுவான எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இல்லாம ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம பக்குவப்பட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி பெண்களுக்கும் 7 விதமான ஸ்டேஜா நம்ம பிரிக்கலாம். 0 to 5 குழந்தை ஓடி ஆடுற வயசு, 6 to 12 உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் சுரக்கிற வயசு, 12 to 18 செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் செக்ரிகேட் ஆகிற வயசு, 18 to 30 உடம்பையும் மனசையும் பேலன்ஸ் பண்ற ஸ்டேஜ், 30 to 40 உடம்புல இளமை இருக்கும், மனசுல பக்குவம் இருக்கும், 40 to 50 தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும், ஒரு ரெஜுவனேஷன் ஃப்ரம் த பாஸ்ட், தனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் அப்படின்னு பெண்கள் துடிக்கிற வயசு, 50 to 60 எந்த வயசுல பெண்களுக்கு எல்லாமே மனசு உடம்பு ரொம்ப 2மே பக்குவப்பட்டிருக்கும். 60 வயசுக்கு மேல இதுல பெண்கள் குழந்தைங்களா மாறி இருப்பாங்க. ஸோ இப்போ பல்வேறு ஸ்டேஜஸ்ல பெண்கள் தன்னோட உடம்பு, மனசு, தன்னோட உடலையே சார்ந்த பிரச்சனைகள், வீட்டில் வேலை செய்கிற இடத்துல மற்ற எல்லா இடங்கள்லையும் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள், பாலியல் ரீதியான தொந்தரவுகள், மன அழுத்தங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளை பெண்கள் தாண்டி வரும்போது இதுல 2 விதமான, அதாவது பெண்கள் பொதுவாகவே இந்த மாதிரி அழுது கண்ணை கசக்கி மூக்க சிந்திக்கிற பெண்களுக்கு சொசைட்டியில் அவ்வளவா ஒரு பெரிய அட்ராக்ஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி அழுது மூக்க சிந்திட்டு இருக்கிற பெண்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் காலமும் அதிகம், பிரச்சனைகளை தீர்க்கும் முறைகளும் வேற. ஸோ அழுத வேண்டாங்கிறது இல்லை, பட் த கான்செப்ட் இட் வில் டேக் அ லாங் டைம் டு கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு 2 விதமான சொல்யூஷன் வைக்கப்படுது. ஒன்று, ஆர் வி எ ஃபாலோவர் ஆர் வி எ லீடர். ஃபாலோவர் அப்படின்னு பார்த்தா இயற்கையாகவே எல்லாத்துக்குமே பெண்களுக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்த கட்டி கொடுத்த சோறும் ஏற்றி விட்ட ஏனி எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான்
நம்ம கத்துக்கிட்டு வர விஷயங்கள், படிச்ச விஷயங்கள், அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, சூழ்நிலையினால கத்துக்கிட்டது, இப்படி பலவிதமான விஷயங்கள்ல அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கிற சுய சிந்தனை, பக்குவம், தெளிவு. அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா என்னன்னா, தான் நினைச்ச விஷயத்த டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உதாரணமா எடுத்துட்டா அப்ப ஜெயலலிதா, இந்திரா காந்தி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தன் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா பெண்களுக்குமே ஒரு லீடரும் ஒரு ஃபாலோவரும் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்வாங்க. பட் என்ன இடத்துலன்னா, ஒன்னு ஃபாலோவரா ஒன்னு முன்னாடி கொண்டுட்டு போகும், ஒன்னு லீடரா ஒன்னு பின்னாடி கொண்டுட்டு வரும், முன்னாடி கொண்டுட்டு போகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, இந்த பவுண்டரிக்குள்ளேயே இவங்க சுத்தி சுத்தி வரும்போது பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு சுய தெளிவுனால அவங்களால வர முடியாது. either this or that. இப்போ என்னோட பிரைன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டா, ஸோ ஜெனட்டிக்கலி ஒவ்வொருத்தரோட பிரைன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கும் போது இட் வில் பி வெரி ஈஸி. ப்ரீஃப்ரண்டல் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வேகத்தை கொடுக்கும். அதே சமயம் டெம்போரல் லேப் பயங்கர வீக். அது என்ன செய்யும் அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால் தப்பாயிடுமோ, ஒருவேளை இந்த விமர்சனங்கள் வருமோ, இதுக்கப்புறம் இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன பண்ணுனா, ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா அதே வேகத்தோட முன்னாடி போக முடியாது. அகெயின் மறுபடியும் மறுபடியும் ரெண்டுக்கு இடப்பட்டு ஒரு இடத்துல நிற்க வேண்டி வரும். பிரெயின் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுனால, என்னோட இயல்பு எனக்கு தெரிஞ்சதுனால, ஒவ்வொரு முறையும் இந்த மூளைக்கு சொல்லி சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டெப்பா நம்மள முன்னாடி வர வேண்டி வருது. இதை தாண்டி நான் சந்திச்ச என் மனசை ஆழமா பாதிச்ச பெண்கள் பத்தி பேசும்போது, உதாரணமா அடுத்து 2 மகனை பறி கொடுத்துட்டு தான் ஒரு ராசி இல்லாத அம்மா அப்படின்னு தற்கொலைக்கு முயற்சி போன தாய், அதிக நேரம் போன்ல பேசினதுனால நீ ஒரு ஒழுக்கம் கெட்டவ அப்படின்னு பெத்த அம்மாவை விமர்சனம் பண்ணனதுனால தான் தற்கொலை செஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, தன்னோட குழந்தைங்களும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன ஒரு இளம் பெண், தன்னோட படிப்பு, வயசு, அழகு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தனை காதலிச்சதுனால அந்த உறவுல இருந்து வெளியில வர முடியாம, அந்த உறவுக்கு பதில் சொல்ல முடியாம அதுக்காக தற்கொலைக்கு போன பெண்கள், ஒரு இளம் பெண். இப்படி பலதரப்பட்ட பெண்களை பார்க்கும்போது what I thought of them, அவங்களுக்குன்னு ஒரு சுயமான தன்னோட தனித்தன்மை இழக்காத ஒரு வாழ்க்கைய அவங்க வாழணும் இல்லையா? Why should they? தனக்குன்னு இருக்கிற they should live their life. அந்த தனித்தன்மை இழக்காம அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து பார்க்கணும். தன்னோட மனசு அதுல இருந்து எப்படி வெளியில கொண்டுட்டு வரணும், தன்னோட மனசு எப்படி இளமையா சந்தோஷமா தன்னோட மனசை திருப்புறது, 1000க்கு தாண்டி தான் பல பிரச்சனைகளை தாண்டி தான் எப்படி ஒரு தனித்தன்மை இழக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனநல ஆலோசகரா நம்ம ஆலோசனை சொல்லும் போது பார்த்தா, இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிசின் கிடையாது. மனநலம் சார்ந்தப்பட்ட ஆலோசனைகள் நம்ம சொல்லும் போது அந்த பிரச்சனையோட இருக்கிறத கொஞ்சம் தளர்த்தி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை ஐசோலேட் பண்ணி அவங்கள ஒரு தனித்தன்மையோட அந்த பிரச்சனையை விட்டு விலகி நிற்க வச்சு அதுக்கான சொல்யூஷனை அவங்களாலேயே எடுக்கப்படுறது தான் ஒரு மனநல ஆலோசகரோட கடமை. The decision and the solution is they by themselves. அவங்களா அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறது தான் அதனோட முக்கிய நோக்கமே. இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்களுக்கு சுயமான ஒரு தெளிவு, ஒரு பகுத்தறிவு சிந்தனை, தான் என்ன விதமான விஷயங்களை செய்யும் போது தன்னோட மனசு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணுமே கண்டுபிடிக்கணும். உதாரணமா ஒரு இயற்கை சார்ந்த இடங்கள்ல நடக்கிறது, யோகா, மியூசிக்கு, டான்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தன்னைத்தானே ஈடுபடுத்திக்கிறது, எப்பயுமே தன்னோட சிரிப்பை தான் தொலைக்காம இருக்கிறது, பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமா வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது கட்டாயமா அவங்களுக்குன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் பிறக்கும். அது அவங்களுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், அவங்களை கொஞ்சம் முன்னோக்கி தள்ளும். பொதுவாகவே ஒரு 4 பெண்கள் சந்திச்சுட்டா அந்த இடத்துல சிரிப்பும் சந்தோஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது காமன் ஃபேக்ட். ஆனா இதை தாண்டியுமே தன்னோட ஒவ்வொரு பெண்ணுக்குமே யார்கிட்ட தன்னோட பிரச்சனைகளை சொல்லலாம், யார்கிட்ட சொன்னா சரியான கோணத்துல அணுகுவாங்க, யார்கிட்ட இந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடாது, எனக்கு மனசு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களை காயப்படுத்துற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது, ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறது, கோபத்தை அதிகமா வெளிப்படுத்துறது, இதெல்லாம் பொதுவாகவே தவிர்த்துக்கும் போது நமக்கான ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும்போது நாம எடுக்கப்படுற முடிவுகள் நம்ம
வாழ்க்கையோட பாதை, இதெல்லாம் நம்மளை சரியான பாதையை நோக்கி செலுத்தும். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்து வர பதிவுகளில் நாம் அந்தரகமான பல பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்த்துக்கிட்டோம், இந்த கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்ம எப்படி சமாளித்தோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.